ஸோ ஆன் த ஸ்பாட்ல உங்களுக்கு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க, அதை பத்தி ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் இங்கிலீஷ்ல கம்யூனிகேட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு ஏதாவது டிப் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா இருக்கு. ஸோ அந்த டாபிக்கை பத்தி நம்ம பேச ஆரம்பிக்கும் போது ஆன் த ஸ்பாட்ல அதை பத்தி எந்த விதமான பாயிண்ட்ஸுமே நம்ம மைண்ட்ல இருக்காது. ஸோ அதனால நம்ம அப்படியே ஸ்டக் ஆயிருவோம். ஸோ இந்த ஒரு விஷயம் காமனா எல்லாருக்குமே இருக்கும். ஸோ இதை எப்படி ஓவர் கம் பண்ணி வருதுன்னு என்கிட்ட ஒரு மெத்தட் இருக்கு. ஸோ அதான் PPIT. ஸோ ஸ்டார்டிங்கா ஃபர்ஸ்ட் லெட்டர் P. ஸோ P ஃபார் பீப்புள். ஸோ எந்த டாபிக் கொடுத்தாலுமே அந்த ஒரு டாபிக் வந்து கண்டிப்பா பீப்புள்ஸ், அதாவது மக்களை ரிலேட் பண்ணி தான் இருக்கும். ஸோ ஆப்வியஸா ஃபர்ஸ்டா அந்த டாபிக்கையும் அந்த பீப்புள்ஸையும் வச்சு நம்ம ஏதாச்சும் பேசலாம். ஸோ செகண்ட் லெட்டர் வந்து பிளேஸ். ஸோ அந்த டாபிக்கு எந்த பிளேஸ் வந்து ரிலேட் ஆகுதுன்னு பாருங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஆர்கனைசேஷன், ஸ்கூல், காலேஜ், ஸோ எதுவா வேணா இருக்கலாம். அந்த பிளேஸ் வந்து அந்த டாபிக்கு ஈக்குவல் ஆகுதான்னு பாருங்க. தேர்ட் லெட்டர் I வந்து இஷ்யூ. ஸோ அந்த டாபிக்ல உள்ள மெயின் பாயிண்ட் நம்ம இந்த இஷ்யூல சொல்லிடுவோம். ஸோ ஃபோர்த் லெட்டர் T. ஸோ T வந்து டைம். ஸோ அந்த டாபிக்கை வச்சு பாஸ்ட்ல எப்படி இருந்துச்சு, பிரசன்ட்ல எப்படி இருக்கு, ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும் அப்படின்னு டெஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த ஒரு மெத்தடை வச்சு நம்ம ஈஸியா மேனேஜ் பண்ணி